அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு 4 திரைப்படங்கள். அதாவது தேசபக்தியை அன்னைக்கு மக்களிடம் கொண்டு விதைத்த, வளர்த்த திரைப்படங்கள். அந்த வகையில ஒரு 4 திரைப்படங்களை நம்ம இங்க கோடிட்டு காட்டப் போறோம். அவ்வளவுதான். அதுல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு சொன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கக்கூடிய திரைப்படம். 1959ல கே.ஆர். பந்துலு அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். அவர் இயக்கி வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க. அற்புதமான வசனம். காலத்தால் மறக்க முடியாத, இன்னைக்கும் கல்லூரி மேடைகள், பள்ளி மேடைகள் அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் கண்டிப்பாக அந்த நாடகங்கள் இருந்துன்னு சொன்னா, கண்டிப்பா அந்த நாடகத்த நடிப்பாங்க. நம்ம பிள்ளைகள் அந்த வசனத்தை பேசி தான் பேச்சு போட்டிலாம் நெறைய இருக்கும். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு வசனம். அத கேட்கும்போது அந்த சுதந்திர வேட்கை, தேசபக்தி அப்படிங்கக்கூடியது வீரம், வீரத்திற்கே உரிய ஒரு வசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது இஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்து நெடுவயல் நிறையக் கண்டாயா, அங்கு களனி வாழ் உழவருக்கு கஞ்சிக் கலயம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா, மச்சானா, மானம் கெட்டவனே. அந்த வசனம் இன்னைக்கு சிவாஜி கணேசன் மாதிரி யாரும் பேச முடியாதுங்க. அதுதான் உண்மை. அதனால தான் அவர் நடிகர் திலகம். அதனால தான் அவர் சிவாஜி கணேசன். மறக்க முடியாத ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த வசனங்கள்லாம் அனல் தெறிக்கக்கூடிய, அனல் கக்கக்கூடிய வசனங்கள்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அந்த வசனங்கள் இருக்கும். எட்டப்பன் இங்க நிப்பாரு, அந்த துரை இந்த பக்கம் நிப்பாரு. சிவாஜி கணேசன கைது பண்ணி பிடிச்சுட்டு அப்படி சங்கிலிகளால அப்படி கட்டி இழுத்துட்டு வருவாங்க. அப்போ அவரு சிவாஜி கணேசன் ஒரு நடந்துட்டு வருவாரு. அவர் வரும்போதே அப்படி இருக்கிறவங்க எல்லாம் எழும்புறது மாதிரி அப்படி ஒரு ஒரு காட்சியெல்லாம் அப்படி இருக்கும் அந்த காட்சி அமைப்பு. அப்படி வந்துன்னு ஒரு வசனம் பேசுவாரு. "ஏய் எட்டப்பா, ஈனச்சொல் சொல்லாதே. நாவை எடுத்தெறி. வாழ நினைத்தாய், வல்லவனை காட்டிக் கொடுத்தாய், இனி நீ வாழ்ந்தோள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கூலியை நீ பெற்றுக்கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீணர்களை வணங்கினாய், வேண்டியதை நீ வாங்கிக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு நாளும் நினைக்காதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நீயும் நானும் இதே மண்ணில் பிறந்தவர்கள்தான். ஆகையால் இனச்சத்து எங்கேனும் உனக்கு ஒன்றித்தான் போயிருக்கும். ஆக நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. அதை ஏற்பதும் உனக்கு இழிவன்று. காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற இலக்கணத்திற்கு உட்பட்டவன். எம்மியளவும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் பேச்சை கேட்டு மட்டும் வாழாதே. அவன் கத்தி வாச்சினும் கலங்காதே. இது உனக்கு மட்டுமல்ல, நம்மோடு சிங்கங்களாக பிறந்து இந்த குரங்குகளாக கூனி போயிருக்கும் அத்தனை மடையர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன, தூ காரி உமிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அப்படி இருக்கும். அந்த பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் மெய் சிலிர்க்கும் அந்த வீரம். ஒவ்வொருத்தருக்கும் நெகிழ்ந்து மகிழ்ந்து வீரத்தோடி பார்த்த ஒரு படம், காட்சி அப்படின்னு சொன்னா அந்த காட்சி தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல அந்த கிளைமாக்ஸ் காட்சி. அதுல அந்த துரையா நடிக்கக்கூடியவர் அந்த வீரபாண்டியன் கதாபாத்திரத்தை பார்த்து, "உனக்கு ஒரு வினாடி உனக்காக ஒதுக்குகின்றேன். நீ மன்னிப்பை கேள். குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொன்னா அவனை விட்டுருவோம்" அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த கட்டபொம்மன் கதாபாத்திரத்துக்கு கோபம் வரும். அது அப்படியே சிவாஜி கணேசன் வெளிப்படுத்திப்பார். உண்மையிலேயே கட்டபொம்மனாகவே வாழ்ந்திருப்பார். "மன்னிப்பு, யாரை கேட்கச் சொல்கின்றாய் மன்னிப்பு" அப்படின்னு சொல்லுவாரு. "என் கையில் விலங்கு பூட்டப்பட்டிருப்பது உன்னுடைய தலை கழற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்த தள்ளாத வயதிலும் கொல்லாத வேங்கையாக மாறி உன் உயிரை பறித்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதனச் சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என்னுடைய தமிழ் புலவன் கேட்டிருக்க வேண்டும் இதை. அறம்பாடியே உன் உயிரை போக்கி இருப்பான். வீரகுல பெண்மணி என் மனைவி கேட்டிருக்க வேண்டும் இதை. உன்னை தீயாக இன்றைக்கு எரித்திருப்பாள்" அப்படின்னு சொல்லி அந்த தமிழர் பண்பாடு, தமிழுடைய வாழ்க்கையையும் அந்த வசனத்துக்குள்ள வச்சு பேசப்பட்ட அந்த வசனங்கள் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு திரைப்படம். தேசபக்தியை மிகப்பெரிய அளவில் இந்த மண்ணில் விதைத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா அது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் தான். தேசபக்தியை இந்த மக்களிடம் விதைத்த ஒரு மிகப்பெரிய பங்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்திற்கு உண்டு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை நமக்கு எத்தனை பேருக்கும் தெரியும். கப்பலோட்டிய தமிழன் என்று அறியப்படுகின்றவர். மிகப்பெரிய ஒரு குடும்பம்.
மிகப்பெரிய பணக்காரர். அதாவது என்ன சொல்லலாம்னா, ஏகபோக வாழ்க்கையில் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவருக்காக அவங்க அப்பா உலகநாதன் வ.உ.சி படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிறுவராக இருந்தபோது ஒரு தனி பள்ளிக்கூடமே கட்டிக் கொடுத்தாராம். அந்த அளவிற்கு ஒரு பணக்கார குடும்பம், வசதியான குடும்பம். அந்த குடும்பத்தில பிறந்து நாட்டுப்பற்றோடு தன்னுடைய இந்த நாட்டு விடுதலைக்காக, அதுவும் சுதேசி இயக்கத்திற்காக தன்னுடைய செல்வங்களையெல்லாம் இழந்து 2 கப்பல் வாங்கி, அத விட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாடுபட்டவர். சுதந்திர போராட்டத்து 2 ஆயுள் தண்டனை பெற்றவர். அதுல அந்த சிறைச்சாலைக்குள் சொல்லொண்ணா கொடுமைகளை தாங்கியவர் வ.உ. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்திய சுதந்திரத்துக்காக போராடியதுல மிகப்பெரிய பங்கு, முதன்மையான பங்கு, அதிகமான கொடுமைகளை அனுபவித்த பங்கு, உயிர்களை இழந்த பங்கு, பொருளை இழந்தது, குடும்பத்தை இழந்தது என அத்தனையும் இழந்து போராடிய ஒருத்தர் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அந்த வ.உ.சி அவருடைய வாழ்க்கையை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன் கப்பலோட்டிய தமிழனாக வ.உ.சியாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான பாடல்கள், பாரதியினுடைய பாடல்கள் அந்த படத்துல நிறைய இடம்பெற்றிருக்கும். சிந்து நதியின் மிசை நிலவினிலே இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி கண்ணீர் விட்டு வளர்த்தோம் அப்படிங்கக்கூடிய வந்தே மாதரம், அந்த நிறைய தேசபக்தி பாடல்கள், நிறைய தேசபக்தி பாடல்கள், பாரதியாருடைய பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த திரைப்படத்தையும் கே.ஆர். பந்துலு, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை இயக்கி அந்த இயக்குனர் தான் இயக்கியிருப்பார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதனுடைய வசனம், கதை வசனம் அப்படிங்கக்கூடியத மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கக்கூடிய மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதில் சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படம், தேசிய விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படம் இந்த கப்பலோட்டிய தமிழன். அந்த கப்பலோட்டிய தமிழனுடைய வாழ்க்கை என்பதே ஒரு வீரமும் சோகமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை தியாகம். அதுதான் சிதம்பரம் வ.உ.சி அப்படின்னாலே தியாகம் தான். அதில் முக்கியமாக ஒரு காட்சி நமக்கு எப்பவும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி உண்டு.